நம்ம இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே காடை என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். காடைங்க எல்லாமே முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு 6 முட்டை கிடைக்குது. சாயங்காலமாக தான் முட்டை போடுது. இப்போ என்னடான்னா சாப்பாடும் காலி, தண்ணியும் காலி. வீட்டில் சாப்பாடு இல்லை, ஸோ குடுன்னு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். உள்ளே ஒருத்த உட்காந்துருக்காம பாருங்க. எல்லாம் ஆர்வமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம சீக்கிரமாக போய் சாப்பாடு வாங்கிடலாம். நம்ம கடை போடுற ட்ரே எல்லாத்தையும் ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு. அந்த ட்ரேலாம் கொஞ்சம் சுத்தமாக கழுவணுன்றதுனால நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு நல்லா பொறுமையாக க்ளீனாக கழுவி வைக்கிறோம். இப்போ கடையே இல்லாத மாதிரி தான் இருக்கு. சந்துக்குள்ளே இங்கே இருக்கு அந்த கடை. இப்போதைக்கு 1 கிலோ மட்டும் வாங்கியிருக்கோம், ஏன்னா ஸ்டாக் கிடைக்கல. இவங்க ரெகுலராக லேயர் வச்சுக்க மாட்டாங்களா? மற்ற ஐட்டம்லாம் ரெகுலராக இருக்குது, லேயர் இல்லை. ஒரு 4 மணிக்கு 20 கிலோ வேணும்னு கேட்டிருக்கேன். இப்போதைக்கு 1 கிலோ வாங்கிட்டு போய் பசங்களுக்கு போட்டு 4 மணிக்கு மீதி 20 கிலோ வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போகலாம். எல்லாம் கொலை பசியில் இருக்காங்க. இதை போட்ட உடனே எப்படி சாப்பிட போகிறாங்க. தண்ணியும் சுத்தமாக இல்லை, அதையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். தண்ணியும் வச்சிடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ப்ரேயர் கிளம்பலாம். ஃபுல்லாக குளிச்சு ரெடி ஆகி தொழுதுட்டு வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம லவ் பேர்ட்ஸ் காலனியும் பார்க்கணுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்படி இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு பசங்க எல்லாரையும் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம். இந்த ரூமே மொத்தமாக காலனியாக ரெடி பண்ணோம். இப்போ குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இந்த நோன்பு டைம்ன்றதால நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியல. நோன்பு முடிச்சுட்டு நம்ம சூப்பராக பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குது. இது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்கே ஒரு மான்ஸ்டரே ஒழிச்சு வச்சுருக்கேன். இது என்னது, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இதுவும் அந்த மான்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஐட்டம் தான். இதை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 20 நாள் கழிச்சு, நமக்கு இன்னும் ஒரு 10 நாளில் நோம்பு முடிஞ்சிடும். அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு இப்படி இருக்க இந்த ரூமை எப்படி மாற்றி வைக்கிறேன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.